இந்த திராட்சை கொடி செடியோடு இணைந்திருப்பதினால்தான் இவ்வளவு பலனை கொடுத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் கூட நாமும் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். யோவான் 15:5 சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த திராட்சை செடி சிறியதாக இருக்கும்போது அதனை சுற்றிலும் களை எடுத்திருப்பார்கள், கொத்தி உரம் போட்டிருப்பார்கள். அது வளர்ந்து வரும்போது அதிலுள்ள காய்ந்த இலைகளை எடுத்து போட்டிருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் அதற்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் சகித்து கொண்ட பின்புதான் அது மிகுந்த பலனை கொடுத்திருக்கிறது. நாமும் கூட கடவுளோடு கூட இணையக்கூடிய எல்லா வழிகளையும் தடை செய்கிற பாவங்களை அகற்றும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போம்.